இது இன்ஃபோநெட்டின் சமூக பார்வை. இன்ஃபோநெட் நேயர்களுக்கு வணக்கம். சமூகத்தில் நடக்கக்கூடிய பல முக்கிய நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோநெட். பெண்களுக்கு பாதுகாப்புக்கான பயிற்சிகள் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என்னதான் பெண்கள் படிச்சுட்டு வேலைக்கு போய் ஆண்களுக்கு நிகரா சம்பாதிச்சாலும் அவங்க ஆண்களை மாதிரி சுதந்திரமா நடமாட முடியறதில்ல. வீட்டை விட்டு வேலைக்கோ படிக்கிறதுக்காகவோ வெளியே போகக்கூடிய பெண்ணாகட்டும், இல்லை வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பெண்ணாகட்டும், அவங்களுக்கு ஆண்களால எப்போ வேணும்னாலும் தாக்குதல் ஏற்படலாம். தங்களை பாதுகாத்து கொள்ள எப்பவுமே அவங்க விழிப்புணர்வோடு இருக்கணும். முதல்ல பெண்கள் யாரும் இல்லாத இடங்கள்ல இருக்கிறத தவிர்க்கணும். சில நூலகங்கள் ரொம்ப பெருசா இருக்கும், ஆள் நடமாட்டம் இல்லாததா இருக்கும். அப்படிப்பட்ட இடங்களுக்கெல்லாம் பெண்கள் தனியா போகக்கூடாது. அதே மாதிரி அலுவலகத்திலையும் தனியா இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை தவிர்க்கணும். பொது இடங்கள்ல பார்ட்டிகள்ல பெண்கள் தாங்கள் குடிக்கக்கூடிய குளிர்பானத்தை உடனடியா குடிச்சிடணும். மேஜையில வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு போய் குடிக்கலாம் அப்படின்னு நினைச்சோம்னா அதுல மயக்க மருந்தையோ இல்ல வேற எதையோ யாராவது கலந்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அலுவலகத்துல வேலை முடிச்சதும் நேரம் கழிச்சு வீட்டுக்கு போக வேண்டிய சூழல் இருந்துச்சு அப்படின்னா கார்ல ஏறுறதுக்கு முன்னாடி பெண்கள் டிரைவரை முதல்ல கவனிக்கணும். அவங்க குடிச்சிருக்கிறாரா அப்படிங்கிறத அவங்களுடைய கண்ணை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். கார்ல டிரைவருக்கு பக்கத்துல சம்பந்தம் இல்லாத ஆள் யாராவது உட்கார்ந்திருந்தாலும் கார்ல ஏறக்கூடாது. அந்த ஆள் கார்ல இருந்தா நான் கார்ல வரமாட்டேன் அப்படின்னு உறுதியா சொல்லிடணும். கார்ல ஏறி உட்கார்ந்த உடனே செல்போனை கையில எடுத்து பேச ஆரம்பிக்க கூடாது. இடையில யார் கார்ல ஏறுறாங்க அப்படிங்கிறதையும் கவனிக்கணும். கார் போகக்கூடிய பாதையை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். வேறு பாதையில கார் போச்சு அப்படின்னா அதை உரிய நேரத்துல போன் மூலமா மற்றவங்களுக்கு தெரிவிக்கணும். கார்ல போகும்போது தூங்கவே கூடாது. ஒரு ஆண் தன்னை தாக்கும் போது எப்படி அவனை திருப்பி தாக்கணும் அப்படிங்கிறதுக்கு கற்பனையான பயிற்சிகளையோ இல்லைன்னா யார்கிட்டையாவது போய் கத்துக்கிட்டோ அந்த பயிற்சிகளை அவங்க கடைபிடிக்கணும். இந்த பயிற்சிகளை கணவரையோ அக்கா தங்கை அண்ணன் தம்பி போன்றவர்களிடம் உதவியுடன் வீட்டிலேயே தினமும் பிராக்டிஸ் பண்ணியும் பார்க்கணும். கூட்டமுள்ள பகுதிகளில் பெண்கள் நடந்து போகும்போது கையை தொங்க விட்டு நடக்கக்கூடாது. கைகளை கட்டிக்கிட்டு நடந்தா பின்புறமா இருந்து பிடிக்கிறவங்களையோ இல்லைன்னா பக்கத்துல வந்து இருக்கிறவங்களையோ முழங்கையால தாக்க முடியும். துப்பட்டாவின் நுனிகள் முதுகுப்புறம் வரும்படி போட்டோம் அப்படின்னா பின்புறம் இருந்து துப்பட்டாவை இழுப்பாங்க. அப்போ நம்மளுடைய உடைகள் கிழிந்திடும். அதனால கழுத்து நெறிப்படும். முன்புறமா போட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனை இருக்காது. இந்த மாதிரி முடிந்த அளவுக்கு தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளக்கூடிய பயிற்சிகளை பெண்கள் மேற்கொள்ள வேண்டியது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவசியமான ஒன்றா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்களை நம்மளுடைய கமெண்ட் பகுதியில் பதிவிட்டு இன்ஃபோநெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.